Hello friends, welcome to Sukan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டர் பன்னீர். இந்த மட்டர் பன்னீர் வந்து நான், சப்பாத்தி, பூரி, அப்புறம் கீ ரைஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான சைட் டிஷ் காம்பினேஷன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டர் பன்னீர் செய்யறதுக்கு ஒரு pan நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசா கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போறோம். அதனால நீங்க வந்து வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைம்ல 3 தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வதங்கிறதுக்காக மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு வந்து வதக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இப்போ நம்மளோட தக்காளி எல்லாம் வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம சேர்க்கறதுனால நம்மளோட இந்த கிரேவி வந்து நல்லா திக்காவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கியாச்சு. நம்ம வந்து இது கூட இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் நான் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சீரக பவுடராக கூட சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் கருகிடாத அளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ மறுபடியும் அதே பேனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இந்த எண்ணெய் இந்த மசாலா இது எல்லாமே வந்து ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்ல கிரேவி வாசமாக இருக்கும். அது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலக்குனதுக்கப்புறம் இந்த கிரேவியை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சுடுங்க. அப்பப்போ லைட்டாக கலக்கி விட்டுருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டைமில் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி அதை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கியூபாக நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து பிளைனாக அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த பன்னீரை நெய்யில் லைட்டாக வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து அதை நல்லா கையில் கசக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களோட கிரேவி இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கசூரி மேத்திங்கிறது ஒன்றும் இல்லை, வெந்தயத்தோட காஞ்ச இலைகள் தான் இது. இது வந்து கிரேவிக்கு ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும். நமக்கு சூப்பரான மட்டர் பன்னீர் ரெசிபி ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட மட்டர் பன்னீர் ரெசிபி பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நம்மளோட பன்னீர் பட்டாணியும் வெந்திருக்கும் இந்நேரம். ஸோ நம்மளோட மட்டர் பன்னீர் ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.